வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களுக்கான விதிகள் மற்றும் வெளிப்படுத்துதல் நடைமுறைகளில் முக்கிய மாற்றங்களுக்கு இடமளிக்கும் சீராய்வு அறிக்கையின் வரைவு ஆவணத்தை அடுத்த 4 முதல் 6 மாதங்களில் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக செபி தலைவர் துஹின் கந்தா பாண்டே தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்புடன் நடந்த சந்திப்பிற்கு பிறகு அவர் பேசிய போது, இந்த சீராய்வு நாட்டின் லிஸ்டிங் ஃப்ரேம்வொர்க்கில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் செய்யப்பட உள்ள அதிக முக்கியமான திருத்தங்களில் ஒன்றாக இருக்கும் என கூறினார். தற்போதுள்ள குழப்பங்களை தெளிவுபடுத்தும் விதமாக தொழில்துறையின் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு இந்த சீராய்வு வடிவமைக்கப்படுகிறது. இதில் புதிய கால நிறுவனங்கள், ப்ரமோட்டர்கள் தொடர்பான பிரச்சினைகள் என பல அம்சங்களில் புதிய முன்மொழிவுகள் இடம்பெற உள்ளன. மேலும் எஸ்எம்இ பங்குச்சந்தைகளில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் செபி சிறப்பு கவனத்தில் எடுத்துள்ளது. எம்எஸ்எம்இக்கள் மூலதன சந்தைக்கு வருவதற்கான வாய்ப்புகளை விரிவாக்கும் நோக்கில் அடுத்த 3 முதல் 4 ஆண்டுகளில் தென்னிந்தியாவிலிருந்து மட்டும் 1000 எம்எஸ்எம்இக்களை பங்குச்சந்தைக்கு கொண்டு வர சிஐஐ உதவ வேண்டும் என செபி தலைவர் கேட்டுக்கொண்டார். மேலும் சில்லறை முதலீட்டாளர்களுக்கு பயனுள்ளதாக ஐபிஓ விவரங்களின் சுருக்கமான மற்றும் எளிதில் புரியக்கூடிய அறிக்கை வடிவமைப்புக்கான ஆலோசனை கட்டுரையை செபி ஏற்கனவே வெளியிட்டுள்ளதாகவும் செபி தலைவர் பாண்டே தெரிவித்துள்ளார்.